ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பாம்பே ரவையில் வடகம் செஞ்சிடலாம். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு, 2 பச்சை மிளகாவை எலுமிச்சம்பழம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 6 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா அரைச்சாச்சு. இப்போ கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரைச்ச பச்சை மிளகா விழுது விட்டுறலாம். ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்ததில் அது 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சியில் 1 கப்பு ரவை போட்டு 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கரைச்ச அரிசி மாவை விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச ரவை கலவையும் விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிட்டுனா வத்தல் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சுற்றி கொதிக்கிறதுல இந்த பக்குவத்தில் கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்படி தான் கொதிக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற விடணும். இப்போ ஆறிட்டு கூழ், 1 டீஸ்பூன் எள், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வடகம் விட்டுறலாம். நான் இப்போ மாடியில் தான் விட்டுருக்கேன். ஒரு காட்டன் துணியில் 1 டீஸ்பூன் வடகம் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா வடகமும் ஊற்றியாச்சு. இது 2 நாள் வெயிலில் காய வைக்கணும். இப்போ காஞ்சிட்டு தண்ணி தெளித்து வடகத்தை எடுத்துடலாம். இப்போ எல்லா வடகமும் எடுத்தாச்சு. இது 1 நாள் வெயிலில் காயணும். இப்போ காஞ்சிட்டு இதை இப்போ பொரிச்சிடலாம். இது 1 வருஷம் ஆனாலும் இந்த வத்தல் கெடாது. இப்போ எண்ணெயில் வத்தலை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட்டான பிறகு அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த வடகம் சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வடகம்லாம் பொரிச்சாச்சு. இந்த வடகத்துக்கு மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூவினா சூப்பராக இருக்கும். வடகம் நல்லா பொறுன்னு வந்திருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா தூவிக்கோங்க. இப்போ சுவையான பாம்பே ரவை வடகம் ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.